ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மரபு தொடர்கள். ஓகேங்களா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மரபு தொடர்கள். இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு நான் இப்போ எந்த புக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய 12th. ஓகேங்களா? பழைய 12th சிறப்பு தமிழ். அதில் வந்து மரபு தொடர்கள்னு சொல்லியே கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு லாஸ்ட் இப்போ குரூப் 4 குரூப் 2லேயே வந்துருந்துச்சு. இங்கே பாருங்களேன், கடுக்காய் கொடுதல். கடுக்காய் கொடுத்தல். கடுக்காய் கொடுத்தல்னா என்னது? ஏமாற்றுதல். இந்த கொஸ்டின் வந்து இங்கேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து சிறப்பு தமிழில் வந்து பழைய சிறப்பு தமிழ் இருக்குல்ல, அதில் 11th 12th அதில் தான் இது கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம இதில் உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம். வெளியில் அவுட் சைட் உள்ளதை நம்ம படிக்கலனாலும் ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இதை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவேன்னா, எப்படி நான் படிப்பேனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை, இந்த வேர்டு வந்துருச்சுன்னா இதை போடணும், அவ்வளோதான். அதை பற்றி நமக்கு நாலேஜ் இருக்கோ இல்லையோ, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வேர்டா இதை போடணும் அப்படிங்கிறத மைண்டில் இருந்தாலே போதும். நம்ம அகைன் அண்ட் அகைன் படிக்க தேவையில்ல. அது நமக்கு எப்பொழுதுமே ரீகால் ஆகிட்டே இருக்கும். இப்போ அது பிரகாரம் நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு விதமாக இந்த இதுக்கு இப்படி ஷார்ட்கட் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னோம்னா கீழே வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால் இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் இதில் வந்திருக்கு. அதனால இதை நம்ம வந்து படிக்கிறோம். இப்போ பாருங்கள், அதாவது இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்டை படிக்கிறோம். இது இல்லாமல் இப்போ பழைய நிறைய புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய இதை கம்பைல் பண்ணி ஒரு 1000 மரபு தொடர்கள் கொடுத்தாங்கன்னா நம்மளால படிக்க முடியுமா? எதுவுமே ஞாபகம் இருக்காது. சும்மா படிச்சுட்டே இருக்கலாம். அதனால நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா வந்து கிளியர் கட்டாக படிச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னோம்னா என்னது? ஆழம் பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா மனநிலை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆழம் பார்க்கறதுனா நம்ம என்ன வச்சுக்கலாம்? உன் மனசு ஆழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. உன் மனசு ஆழத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஆழம் பார்த்தல் அப்படின்னோம்னா மனநிலை அறிதல். மனசுக்குள்ளார உன் மனசு ஆழத்தில் உள் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ ஆழம் பார்த்தல் அப்படின்னோம்னா மனநிலை அறிதல். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இதை மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. நமக்கு எக்ஸாமில் ஆழம் பார்த்தல் அப்படின்னா டக்குன்னு நமக்கு மைண்ட் வரும். என்னன்னா ஆழம் பார்த்தல்னா என்னது? அவன் மனசுக்குள்ளார ஆழத்துக்குள்ளார போய் என்னன்னு நான் பார்க்க போறேன். அப்போ மனநிலை அறிதல். அடுத்து வந்து ஆற போடுதல். ஆற போடுதல்னா என்னது? நீட்டித்தல். நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம பேச்சு வழக்கில் இதை சொல்லுவாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னோம்னா சரி சரி இப்போ பேசாமல் இரு, கொஞ்சம் ஆற போடு, அதுவே சரியாயிரும். அதாவது கொஞ்சம் டைம் கொடு, அதுவே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆற போடுதல் அப்படின்னோம்னா நீட்டித்தல். அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம், இப்போ அதை பற்றி பேச வேணாம். ஆற போடுதல். ஆற போடுதல்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நீட்டித்தல். அடுத்து ஒரு கை பார்த்தல் அப்படின்னோம்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, இங்கே வாடா பார்க்கலாம், ஒத்தைக்கு ஒத்த பார்க்கலாம், நீயா நானான்னு பார்க்கலாம், ஒரு கை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஒரு கை பார்த்தல்னா சண்டை போடுதல். சண்டை போடுதல் அதாவது சண்டைக்கு போகிறது. அப்புறம் ஒரு காலில் நிற்றல் அப்படின்னோம்னா பிடிவாதம் காட்டுதல். இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒத்த காலில் நிற்கிறான், இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைங்களை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போறப்ப இதாச்சும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறான், அப்போ பிடிவாதம் காட்டுறான். ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னோம்னா பிடிவாதம் காட்டுதல். அடுத்து கச்சை கட்டி கொண்டு. கச்சை கட்டி கொண்டு அப்படின்னோம்னா தீவிரம் காட்டுதல். அதாவது இப்போ நம்ம வீடு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சண்டை வருது அப்படின்னோம்னா அந்த கிராமத்து சைட்லலாம் பேசிப்பாங்க, கச்சை கட்டிக்கிட்டு எப்படி சண்டைக்கு வராப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த சண்டையில ஒரு தீவிரத்தை காமிக்கிறாங்க. கச்சை கட்டி கொண்டு வருதல் அப்படின்னோம்னா ஒரு தீவிரத்தோட சண்டை போடுறாங்க. கச்சை கட்டி கொண்டு அப்படின்னோம்னா தீவிரம் காட்டுதல். அடுத்து கம்பி நீட்டுதல். இது நார்மலாக நம்ம எல்லாருமே பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப அவன் இந்த வேலையை பண்ணிட்டு அப்படியே கம்பி நீட்டிட்டு போயிட்டான்டா அப்படிம்பாங்க. கம்பி நீட்டுதல் அப்படின்னோம்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். கம்பி நீட்டுதல்னா என்னது? அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அதுதான் வந்து ஓடி போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கம்பி நீட்டுதல்னா என்னது? ஓடி போதல். அதுக்கடுத்து கடை கட்டுதல். கடை கட்டுதல்னா என்னது? செயலை நிறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம எப்படி ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கடை ஒருத்தன் போட்டிருக்கான், அந்த கடையை வந்து என்ன பண்றான்? கட்டுறான். அப்ப அந்த கடையை நடத்த விடாம அவன் செயலை என்ன பண்றான்? நிறுத்துறான். கடை ஒருத்தன் ஏதோ ஒரு செயல் பண்ண போறான், அந்த கடையை வந்து நடத்த விடாத அளவுக்கு கட்டுறான். நீ கடையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அந்த அவனோட செயலை என்ன பண்றான்? நிறுத்துறான். அடுத்து குட்டி வெளிப்பட்டல். இது நமக்கு தெரியும். நம்ம நார்மலா அண்ணன் தங்கச்சி, இது மாதிரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ளாரெல்லாம் உன் குட்டு வெளிப்பட்டுருச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவனை பத்தி அங்க போட்டு கொடுத்துட்டு உன்னோட நீ என்ன மறைச்சு வச்சிருந்தே அந்த உண்மையெல்லாம் வெளியேந்துருச்சு அப்படிம்பாங்க. குட்டி வெளிப்படல் அப்படின்னோம்னா உண்மை வெளியாதல். ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருப்போம், அது வந்து உண்மை வெளியாதல். அதுதான் குட்டி வெளிப்படல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கயிறு திரித்தல். கயிறு திரித்தல்னா நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், அதை இட்டு கட்டி இன்னும் கொஞ்சம் சொல்றதுன்னு சொல்லுவாங்க. இட்டு கட்டி அப்படிம்பாங்கல்ல. கயிறு எப்படி திரிக்க திரிக்க அப்படியே 1 9 ஆகி அப்படின்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கயிறு திரித்தல்னா பொய் சொல்லி பரப்புதல். நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவன் திரிச்சு என்ன பண்ணுவான்? அவனுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதோ ஒண்ணு
மாத்தி சொல்லுவான். அப்ப கயிறு திரித்தல் அப்படின்னம்னா பொய் சொல்லி பரப்புதல். அடுத்து வந்து காது குத்துதல். இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கடுக்காய் கொடுத்தல் வந்து எனக்கு தெரியலங்க. அத வந்து நான் வந்து இத தப்பா தான் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் வந்து காது குத்துதல் அப்படின்னம்னா ஏமாற்றுதல் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பேச்சு வழக்குல இந்த மாதிரிலாம் எங்க ஊர் சைடு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காது குத்துதல்னா காது குத்திட்டான், ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில ஊர்கள்ல இது வந்து பேச்சு வழக்குல இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஈவன் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என் வீட்டுக்காரர்ட்ட கேட்டப்ப கூட அவர் வந்து சொன்னாரு. அப்ப இது அளவுல என்ன தெரியுது, ஒவ்வொரு வட்டார மொழிகள்லயும் இந்த மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஜென்ரலான வேற ஊர்ல உள்ளவங்களுக்கு அந்த இது தெரியல. அப்ப நம்ம இத வந்து இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு மைண்ட்ல வரும். ஓகேங்களா? அப்ப காது குத்துதல்னா ஏமாற்றுதல்னு தெரியும். அப்ப கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னாலே என்னது, ஏமாற்றுதல். அப்ப காது குத்துதல் அப்படின்னாலும் கடுக்காய் கொடுத்தல், கடுக்கா கொடுத்தான். நான் இது என்ன நினைச்சிட்டேன், கடுக்காய் கொடுத்தல்னா நம்ம வந்து இந்த சின்ன பிள்ளைங்கள விளையாடுவோம்ல, டூ விட்டுட்டேன், அதாவது உன் கூட வந்து காய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. கடுக்காய் கொடுத்தல்னா காய் விட்டுட்டான் அப்படின்னோம்னா அவன் கூட சண்டை போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம். அது மாதிரி எனக்கு அது தெரியல. நம்ம இதை வந்து இப்ப இனிமேல் இந்த தவறுகள் வந்து பண்ணக்கூடாது நம்ம. அப்ப காது குத்துதல் அப்படின்னம்னா ஏமாற்றுதல், கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னம்னா ஏமாற்றுதல். இது ரெண்டுமே ஏமாற்றுதல். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல கேட்டதுனால அடுத்த வாட்டி கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து கை கொடுத்தல். இது நம்ம பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது, உதவி செய்தல். கை கொடுத்தல்னா என்னது, உதவி செய்தல். அப்புறம் வந்து சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னம்னா என்னது, உண்மை வெளிப்படுதல். அதாவது இதுவும் இந்த குட்டு வெளிப்படல் ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது குட்டு வெளிப்படல்னால என்னது, உண்மை வெளியாதல். உன் உண்மைலாம் நீ மறைச்சு வச்சிருந்தால அது உன் குட்டு வெளிப்பட்டுருச்சு. சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னாலும் உன் சாயம்லாம் வெளுத்துருச்சு, அதுவும் உண்மை வெளிப்படுதல். அப்ப இது ரெண்டும் வந்து ஒண்ணு. குட்டு வெளிப்படல், சாயம் வெளுத்து விட்டது ரெண்டும் வந்து உண்மை வெளியாதல். அடுத்து வந்து தலை தப்பினால் போதும் அப்படின்னம்னா உயிர் தப்பித்தல். அதாவது தலை தப்பினால் போதும் அப்படின்னம்னா உயிர் தப்பித்தல். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, தலையில எதுவும் அடிப்படாம அந்த தலைப்பாயோட போச்சு அப்படிம்பாங்க. அப்ப தலை தப்பினால் போதும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, தலையீடு. தலையீடுனா இது நமக்கு நார்மலா தெரியும். தலையீடுனா குறுக்கிடுதல், குறுக்க வர்றது. அது மாதிரி தலையீடுனா குறுக்கிடுதல். அப்புறம் வந்து தாளம் போடுதல் அப்படின்னம்னா நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, ஜால்ரா போடுறான் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றானோ அதுக்கு அப்படியே வந்து மறுப்பு தெரிவிக்காம தாளம் போடல். நீ என்ன சொன்னாலும், அதாவது வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமா பறக்குதுன்னு சொல்றது, இல்ல கருப்பு காக்கா தான் பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமா அப்படின்னு சொல்றது. அப்ப தாளம் போடுதல்னா ஜால்ரா போடுதல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து நடுத்தெருவில் அப்படின்னம்னா இது பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைக்குள்ளார சொல்லுவாங்க, என்ன நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னம்னா உன்னைய தான் நம்பி வந்தேன், நான் எனக்கு வந்து இப்ப ஆதரவு இல்லாம என்ன பண்ணிட்டேன், நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்ட. அப்ப நடுத்தெருவில் அப்படின்னம்னா ஆதரவு இல்லாமல். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் தெரியாதது, யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் டஃப் வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதன் பிரகாரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த வாட்டி எக்ஸாம்ல இது கேட்பாங்களோன்னு தோணுது. என்னன்னா, நீர் பூத்த நெருப்பு அப்படின்னம்னா உணர்ச்சி குன்றாமை. இது யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல, இது படிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், இல்லாட்டி தெரியாது. நீர் பூத்த நெருப்பு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, அதுக்காக நான் சொல்றேன். நீர் பூத்த நெருப்பு அப்படின்னம்னா உணர்ச்சி குன்றாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இது கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நெருப்புன்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நெருப்புல கை வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், சுடும் தானே, உணர்ச்சி வரும் தானே. நெருப்புல கை வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், ஐயோ நெருப்புல கை வச்சோம்னா நமக்கு சுடும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். அப்ப நெருப்புன்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், உணர்ச்சி குன்றாமைன்னு போட்டுறணும். நெருப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும், உணர்ச்சி குன்றாமை வரணும். நெருப்பு வந்தா உணர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெல்லிக்காய் மூட்டை. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒற்றுமை இல்லாமை. ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டிஎன்பிசி படிக்க வரப்ப இதோட மீனிங் எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிருக்கேன், நான் சொல்ற விஷயத்த தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நெல்லிக்காய் மூட்டை அப்படின்னம்னா ஒரு மூட்டைக்குள்ளார நெல்லிக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு கீழே ஒரு ரூம்ல கீழே கொட்டுறீங்க அப்படின்னம்னா அது எல்லாம் வந்து அப்படி அப்படியே வேகமா, ஏன்னா அது சின்ன சின்ன பால் மாதிரி தானே இருக்கும், அது எல்லாம் ஒண்ணா ஒரு இடத்துல இப்ப கொட்டுறோம்னா ஒரே இடத்துல தானே இருக்கணும், அப்படி இல்லாம அங்கங்க அப்படியே செதறி போயிருமா. அப்ப அது வந்து ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருதான், அதான் காரணமா. ஓகேங்களா? இப்போ ஒரு மூட்டைக்குள்ளார உருண்டையா ஏதாச்சும் நிறைய போட்டு இருந்து கீழே கொட்டணும் அப்படின்னோம்னா கண்டிப்பா அது கொஞ்சம் தள்ளி தள்ளி தானே போகும். இப்போ ஒரு தக்காளியோ வெங்காயம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியானதை போட்டோம்னா கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். ஆனா நெல்லிக்காய் வந்து ரொம்ப குட்டியா இருக்குமா, அது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அதானா உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நெல்லிக்காய் வந்து ஒரு சாக்குல இருந்து நம்ம கீழே கொட்டுறோம் அப்படின்னோம்னா அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே வந்து எதுவுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே தர ஃபுல்லா அப்படியே வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து செதறி போகும். அப்போ ஒற்றுமை இல்லாம அது என்ன பண்ணுது, அங்கிட்டும் இங்கிட்டும் செதறி போகுது. அடுத்து வந்து பழுக்க போடு அப்படின்னோம்னா காலம் தாழ்த்தல். இதே மாதிரி நம்ம வந்து காலம் தாழ்த்தல் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம இதை பாக்குறப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அதை நம்ம இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதாவது ஆற போடுதல்னு சொன்னோம். ஆற போடுதல் அப்படின்னோம்னா நீட்டித்தல் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஆற போடுதல்னா இப்ப ஏதாச்சும் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் ஆற போடு, கொஞ்சம் டைம் கொடு, அது வந்து
வந்து கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஆற போடு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பழுக்க போடு அப்படின்னம்னாலும் காலம் தாழ்த்தல். இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, இப்ப வாழைக்காய்லாம் வாங்கி வச்சிருப்போம், மாங்காயா இருக்கும், அதெல்லாம் என்ன போடுவாங்க, பழுக்க போடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ப ஒரு குடோன் மாதிரி வச்சிருந்தேன். நான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ரியல் மீனிங் வேற ஏதாவது இருக்கலாம். நம்ம எப்பொழுதுமே படிக்கிறப்ப நமக்கு எது டக்குன்னு மைண்ட்ல வருமோ அதை தான் வச்சுக்கணும். மத்தவங்க சொல்ற ஷார்ட்கட்டை ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஏதோ ஃபன்னியா எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்னதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி எது தோணுதோ அதை நீங்க வச்சுக்கலாம். நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா, பழுக்க போடு அப்படின்னோம்னா, இப்போ ஒரு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை வாழைப்பழமா பழுக்க போடணும்னா நம்ம ஒரு ரூம்ல போய் அடைச்சு அந்த ஒரு சாக்குக்குள்ளார வச்சு ஊதுபத்தி இதெல்லாம் பொருத்தி வைப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி பழுக்க போடுதுன்னா, அதை நம்ம பழுக்க போட்டோம்னா ஒரு 1 வீக் கழிச்சு அந்த வாழைக்காய் என்னவா மாறிடும், வாழைப்பழமா மாறிடும். அதனால பழுக்க போடு அப்படின்னோம்னா காலம் தாழ்த்தல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பூசி மெழுகுதல் அப்படின்னோம்னா என்ன அர்த்தம், மறைத்தல். பூசி மெழுகுதல்னா என்னது, இப்ப நம்ம வந்து செவுத்துல ஏதோ ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், பூசி மெழுகிட்டோம் அப்படின்னோம்னா அந்த அழுக்கு என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ பூசி மெழுகுதல்னா என்னது, மறைத்தல். அடுத்து வந்து வாய்ப்பூட்டு. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப வாய்ப்பூட்டுனா என்னது, வாய் மூலியமா நம்ம பேசுவோம், அந்த வாய்க்கு என்ன பண்ணிட்டாங்க, பூட்டு போட்டாங்க. அப்ப என்னது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறது தான் வந்து வாய்ப்பூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து வாலாட்டுதல். வாலாட்டுதல்னா என்னது, மீறி நடத்தல். அதாவது நம்ம நார்மலா பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, உன் பிள்ளை ரொம்ப வாலாட்டுறான், அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்காம மீறி நடக்கிறான். அப்ப வாலாட்டுதல் அப்படின்னம்னா மீறி நடத்தல். வெட்ட வெளிச்சம். வெட்ட வெளிச்சம்னா என்னது, எல்லோருக்கும் தெரிகிறது. வெட்ட வெளிச்சம் நமக்கே தெரியும், வெட்ட வெளிச்சமா எல்லாமே தெரியுது அப்படின்னம்னா எல்லாருக்கும் தெரிகிறது. அடுத்து வந்து முகத்துல கரி பூசுதல் அப்படின்னம்னா, முகத்துல கரி பூசிட்டான் அப்படின்னம்னா அவங்கள வந்து இழிவுபடுத்துறது, அவங்கள வந்து ஒரு தாழ்வான விஷயத்துக்காக இழிவுபடுத்துறது. ஓகேங்களா? அப்ப முகத்தில் கரி பூசுதல் அப்படின்னம்னா இழிவுபடுத்தல். அப்புறம் முழுக்கு போடுதல் அப்படின்னம்னா, இது நார்மலா சொல்லுவாங்கல்ல, கிராமத்து சைட்லாம் சண்டையில இது பண்றாங்க, உன்னை நான் இன்னையோட தலை முழுகிறேன் அப்படின்னம்னா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது, உன்னை நான் இன்னையோட தலை முழுகிறேன், அப்ப கைவிடுதல். ஓகேங்களா? அந்த மாதிரி மீனிங். இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி 26 இருக்குது. இதை இப்ப நம்ம படிக்கிறதுக்கு இப்ப எவ்வளவு நேரம் ஆனிச்சு, ஒரு 10 நிமிஷம். நான் இந்த மாதிரி கதைலாம் சொல்லவும், இப்ப இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு இப்ப நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு படிச்சுட்டோம் அப்படின்னோம்னா திருப்பி படிக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப கச்சை கட்டி கொண்டுனா தீவிரமா சண்டை போட வரான், குட்டு வெளிப்படுதல்னா உண்மை வெளிப்படுது, காது குத்துதல் கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றுறது, அப்புறம் சாயம் வெளுத்து விட்டதுனால உண்மை வெளிப்படுதல். அதுக்கடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது, நீர் பூத்த நெருப்பு அப்படின்னோம்னா நெருப்புனால என்ன வந்துடணும், உணர்ச்சி குன்றாமை. அப்புறம் நெல்லிக்காய் முட்டைனா ஒற்றுமை இல்லாம. இந்த மாதிரி அந்த வேர்டு தெரிஞ்சாலே நமக்கு என்ன ஆன்சருங்கிறது டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிறது நல்லது. இனிமேல் நான் படிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்டா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஓகேவான்னு பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி வேற டாபிக்ஸ் ஏதாச்சும் எப்படி படிக்கலாங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேற கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.